நேக்கட் பைக்ஸ் 1.65 lakhsக்குள்ள பெஸ்ட் அண்ட் ஸ்போர்ட்டியான நேக்கட் பைக்ஸை நான் ஒரு வீடியோவாக லிஸ்ட் பண்ணி போட்டிருந்தேன். இன்றைக்கி நம்ம 1.65 lakhsலேருந்து 3.5 lakhsக்குள்ள பெஸ்ட்டு பைக்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் நேக்கட் வெர்ஷனில். ஒரு வேளை நீங்கள் அந்த லிஸ்ட்டை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோஜனமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மேலே லிங்க் இருக்குது, போய் என்ஜாய் பண்ணிக்கோங்க. டன். டப்புன்னு லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசுனா என் பேர் அருண். வீக்கெண்டில் ரைட் போவோம், அந்த வீடியோவை எடுத்து யூடியூப்பில் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் ரைபர்ஸ் அதை பார்த்து நாலு தன்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. நான் அது கமெண்ட் வச்சுக்கின்னு ரிப்ளை பண்ணிக்கின்னு ஹார்ட்டு குத்திக்கின்னு நாங்களும் அப்பப்போ மீட் பண்ணிக்கின்னு நாங்களும் ஒரு மாதிரி ஜாலியாக இருப்போம். உங்களுக்கும் பைக் ரைட், ஸ்டார் vlog, மோட்டோ vlog இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதர் தேன் தட் என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? ஓகே, லாஸ்ட்டாக போன லிஸ்ட்டில் பார்த்த பைக் என்னது? அப்பாச்சி RTR 204. ஓகே, டன். இந்த டெக்கு ஸ்பெக்கு இதெல்லாம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணல, ஷியர் வில் பவர் தான் உங்கள் கேரக்டரு, இதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 10,000 ரூபாய் எடுத்துனுவாங்க. மோசமான ஒரு கொல்லிவாய் பிசாசை காட்டுறேன். presenting you the ruler of darkness, the torque master, the one and only MT. விலை ரூபாய் 1,73,441 ரூபாய் இன்னைக்கு ஆன் ரோட்டில். ஆனால் உங்களால் இப்போ போய் புக் பண்ண முடியாது, அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஏன்னா அப்டேட்ஸ் வரப்போகுது. இருந்தாலும் வண்டி இன்னும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிறதுனால வாங்க பார்க்கலாம் இந்த வண்டியை பற்றி. 155cc BS6 compliant fuel injected liquid cooled engine, 18.23 bhp at 10,000 rpm and 13.9 Nm at 8,500 rpm. பின்னாடி இருக்கிற இந்த ஸ்ப்ராக்கெட்டு தான் மெயின் மேட்டரே. உசாரான பசங்க இந்த Yamaha. சிங்கிள் சிலிண்டர் 58 mm போர், 58.7 mm ஸ்ட்ரோக்கு, 4 valve engine, 11.6:1 compression ratio, 10 liter fuel tank capacity and 45 km/L mileage. அப்போ ரைடிங் ரேஞ்சு 450 km/full full tank and top speed அதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா? அசால்ட்டாக 130 போயிடும், அதுக்கும் மேலே போவோம். பார்த்து ஓட்டுங்க ஹெல்மெட்லாம் போட்டுன்னு. சிங்கிள் சேனல் ABS தான் இப்போதைக்கு, ஆனால் ஃபியூச்சர் வர அப்டேட்டில் டியூவல் சேனல் ABS நம்ம எதிர்பார்க்கலாம். 282 mm டிஸ்க்கு முன்னாடி அண்ட் 220 mm டிஸ்க்கு பின்னாடி, டியூவல் பிஸ்டன் கேலிப்பர்ஸ், அலாய் வீல்ஸு, டியூப்லெஸ் டயர்ஸு, முன்னாடி பின்னாடி 17 inch வீல்ஸு, ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷன் அண்ட் பின்னாடி லிங்க்டு டைப் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன். வண்டியோட ஓவரால் வெயிட்டு வெறும் 138 கிலோ தான். அண்ட் வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸு 170 mm அண்ட் வண்டியோட சீட் ஹைட்டு 810. குள்ளமான மனிதர்களுக்கு டிப்பிட்டோ ஆகும், கண்டிப்பாக டிப்பிட்டோ ஆகும். உயர்ந்த மனிதர்களுக்கு நல்ல வாய்ப்பு. ஆனால் வண்டியோட ஓவரால் லென்த் டைமென்ஷனாக கம்மி. ஸோ நீங்கள் உட்காரும்போது ஒரு குட்டி வண்டியில் உட்கார மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு அதில் வாய்ப்பு இருக்குது. ஓட்டி பாருங்கள், உங்களுக்கு அது புரியும். அண்ட் இந்த மொத்த அசம்பிளியும் இந்த ஃபேமஸ் டெல்டா பாக்ஸில் எடுத்து வந்து உட்கார வச்சுருப்பாங்க. இந்த டெல்டா பாக்ஸ் தான் R15 ரெவல்யூஷனுக்கே ஒரு பெரிய காரணம். அண்ட் 2 years ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி, 30,000 km whichever hits you first. வண்டியோட குட் ஸ்டெஃப்னு பார்த்தா சிட்டியில் ரைட் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் அது நிம்புலாக இருக்கும். நம்ம பார்த்த வண்டியிலேயே வேறு லெவலில் நிம்புலாக அந்த வண்டி சிட்டியில் ஹேண்டில் ஆகிறது இவர் தான். அண்ட் ஒரு ரிஃபைண்டான 155cc மோட்டர், சூப்பரான ஃபியூவல் எஃபிஷியன்சி. கடுப்பான மேட்டர்னு பார்த்தா இந்த வண்டியோட ஸ்டிஃபான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப். அண்ட் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம், பில் குவாலிட்டி, ஏன்னா சுற்றி ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். அண்ட் வண்டியோட காஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தி ஒரு 155cc. பட் பரவாயில்ல, அப்படியும் போய் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த வண்டியை. வண்டி வேறு இப்போது ரிவிஷனில் இருக்குது. R15 V4ல் போட்ட மொத்த சரக்கையும் இதில் எடுத்து இறக்க போகிறாங்க. வேலையும் அப்படியே சும்மா பிச்சுக்கு போகுது. வரட்டும், வரும்போது அந்த பிசாசு எப்படி பே ஆட்டம் ஆடுதுன்னு பார்த்துடலாம். ஓகேப்பா, ஒரு வேளை 2 lakhs மேலே துட்டு வச்சுக்கிறியா, இன்னும் பவர்ஃபுல்லாக ஓணுமா, இன்னொரு சாலிட் பில் குவாலிட்டியில் ஒரு 250cc பாரியா, இந்தா ஜிக்ஸர் 250. இந்த வண்டி வாங்கினீங்கன்னா அடுத்த 15 வருஷத்துக்கு வேறு எந்த வண்டி பற்றியும் யோசிக்க மாட்டீங்க. விலை 2,07,373 rupees ஆன் ரோட் சென்னையில். 249cc BS6 compliant fuel injected oil cooled engine, 26.13 bhp at 9,300 rpm and 22.2 Nm at 7,300 rpm. Single cylinder, 76 mm bore, 54.9 mm stroke, 4 valve engine, 10.7:1 compression ratio, 6-speed gearbox, wet multiplate clutch, 12 liter fuel tank, 35 km/L mileage, 420 km/tank இந்த வண்டியோட ரைடிங் ரேஞ்சு. dual channel ABS, 300 mm டிஸ்க்கு முன்னாடி, 220 mm டிஸ்க்கு பின்னாடி, ஃப்ரண்ட்டில் டியூவல் பிஸ்டன் கேலிப்பர் அண்ட் பின்னாடி சிங்கிள் பிஸ்டன், அலாய் வீல்ஸு, டியூப்லெஸ் டயர்ஸு, முன்னாடி பின்னாடி 17 inch வீலு, ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் அண்ட் பின்னாடி மோனோஷாக். வண்டியோட ஓவரால் வெயிட்டு 186 கிலோகிராம் தான். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸு 165 mm அண்ட் சீட் ஹைட்டு 800 mm. உயர்ந்த மனிதர்களுக்கு கொஞ்சோண்டு வாய்ப்பு இங்கே வழங்கப்படுது. அண்ட் மொத்த அசம்பிளியும் ஒரு டைமண்ட் சாசியில் எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சுருப்பாங்க.
2 years standard warranty or 30,000 kilometers whichever hits you first. And ஒரு அழகான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் போப்போ ஆனது உங்களுக்கு போர் வச்சிரும். வண்டியோட ப்ளஸ்ன்னு பார்த்தா இந்த வண்டியோட ரிஃபைண்டான ஒரு மோட்டரு. அந்த த்ராட்டில் ஓப்பன் பண்ணா என்னடா நீ வண்டி ஓட்டுற அப்படின்னு உங்களை திட்டும். அந்த அளவுக்கு ஒரு பொட்டென்ஷியலான ஒரு வண்டி. அண்ட் கம்ஃபர்டபுள் அப்ரைட்டான ஒரு ரைட் எர்கனாமிக் இந்த வண்டியில். அண்ட் நீங்கள் டக்குன்னு கட்டடிக்கலாம் இந்த வண்டியில். ஒரு மாதிரி குவிக் சேஞ்ச் இன் டைரக்ஷன்ஸ் இஸ் பாசிபிள். ஸ்லிக்காக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. அண்ட் என்ன 150cc மாதிரியே இருக்கும் 250cc. ஸோ எது 150 எது 250ன்னு சிக்னல் உங்களால் டப்புன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. இது குறையா பார்த்தா அது குறை தான், வேறு என்ன சொல்ல முடியும்ல நம்மளால். சரிப்பா இந்த பாடி ஸ்டூடாக்கு அதெல்லாம் வேணாம், ஒரு வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை வெறி பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்றியா? ஓகே, இன்னொரு 5,000 ரூபாய் எடுத்து மேலே வை. இந்த புச்சிக்கோ டியூக் 200. உயிர் பயத்தை அப்பப்போ இன்ஸ்டால்மெண்ட்டில் காட்ட இந்த வண்டி. அவசரத்துக்கு பிறந்த ஒரு அவசரம் கொடுக்க. விலை 2,12,156 rupees ஆன் ரோடு. 199.5cc BX6 compliant fuel injected liquid cooled engine, 25.4 bhp at 10,000 rpm and 19.5 Nm at 8,000 rpm. Single cylinder 72mm bore, 49mm தான் இதோட ஸ்ட்ரோக், ஷார்ட் ஸ்ட்ரோக் இன்ஜின் இது. அண்ட் 4 valve engine, 11.3:1 compression ratio and 6-speed gearbox with wet multiplate clutch. 13.5 liter fuel tank, 33 km/L தான் ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ். அண்ட் ரைடிங் ரேஞ்சு 446 km per tank. dual channel ABS, 300mm டிஸ்க்கு முன்னாடி, 230mm டிஸ்க்கு பின்னாடி. ஃப்ரண்ட்டில் dual piston calipers அண்ட் பின்னாடி சிங்கிள். alloy wheels, tubeless tires, முன்னாடி பின்னாடி 17-inch wheels. WP UST AER 43mm front suspension and WP monoshock பின்னாடி. வண்டியோட ஓவரால் வெயிட்டு 159 kg அண்ட் வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஹம்பிள் 155mm தான். அண்ட் சீட் ஹைட்டு 822. உயர்ந்த மனிதர்களா நோட் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் குள்ளமான மனிதர்களா டிப்பிட்டோ கன்ஃபார்ம்டு. ஓகேவா? 2 years standard warranty or 30,000 kilometers whichever hits you first. ஸ்பெஷலாக இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், ஆக்சுவலி இந்த வண்டியே ஒரு ஸ்பெஷல் தான். பயங்கர பஞ்சியான ஒரு இன்ஜின்னு, அட்ராக்டிவான ஒரு டிசைனு. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 வருஷம் இதே டிசைன் வச்சுருந்தா கூட இந்த வண்டி விற்கும். அந்தளவுக்கு ஒரு ஃப்யூச்சரான டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நேக்கட் ஸ்போர்ட்டில். அண்ட் சிட்டியில் வெரி குட் ஹேண்ட்லர். வண்டியோட டிச்சுன்னு பார்த்தால வண்டி கொஞ்சம் டக்குன்னு ஹீட் ஆகும், ஃபேன் டுபுன்னு ஆனாயினே இருக்கும். அது ஒரு மாதிரி காண்டாக இருக்கும். வண்டியோட மோட்ரு ஒரு மாதிரி ஸ்னாப்பியாக இருக்கும். ஒரு லாங் ஹைவேல எடுத்துன்னு போகும்போது நாடா இது காண்டாகுது, பாட்டு கேட்டுன்னு ஓட்டலாமா அப்படின்னு தோணிடும். அண்ட் சீட்டு 1 நம்பர் மணக்கட்டை. அதில் உக்காஞ்சி நான் ஹைவேஸில் ஓட்டும்போது இல்லை இப்படி கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கலாம், அப்படி கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம், ஐயோ எப்படி உட்காந்தாலும் ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். அது வரல நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் நம்பவே மாட்டேன். எப்பா இதெல்லாமா ஒரு பவர், இன்னும் பவர் பத்தலைப்பா எனக்கு, இன்னும் கொஞ்சம் வண்டி எடுத்தாந்து காட்டு அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடு ஒரு 25,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்து டேபிள் ஆண்டவி. இந்தா ஸ்வீடிஷ் அழகிங்க 2 பேர் இருக்கிறாளுங்க, அஸ்கியோட ஸ்வாட்டு அண்ட் விட்பில்லியன். எது வேணுமோ எடுத்துக்கோ, துட்டு இருந்தால் 2த்தையும் கூட எடுத்து ஓட்டு. என்ன இப்போது? சே நான் ஒரு மாதிரி டர்ட்டியாக பேசிட்டேனோ. சரி விடு, பைக் தானே, என்ன இப்போது? ரூபாய் 2,39,706 ரூபாய் ஆன் ரோடு சென்னையில். 248.76cc BS6 compliant fuel injected liquid cooled engine, 29.63 bhp at 9,000 rpm and 24 Nm at 7,500 rpm. Single cylinder 72mm bore, 61.1mm stroke, 4 valve engine, 12.5:1 compression ratio, 6-speed gearbox, wet multi-disc slipper clutch and 9.5 liter the fuel tank capacity. 30 km/L mileage, so riding range 285 km per tank. அண்ட் டாப் ஸ்பீடு அசால்ட்டாக 145 km/h ரீச் பண்ணிட்டு உன்னை பார்த்து சிரிக்கும் வண்டி. டியூவல் சேனல் ABS, டியூக் 200 மாதிரியே ஃப்ரண்ட்டில் 4 பிஸ்டன், பின்னாடி ரியரில் சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர், அலாய் வீல்ஸு, டியூப்லெஸ் டயர்ஸு, ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் 17-inch வீல்ஸு, WP FX UST 43mm ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் அண்ட் WP FX மோனோஷாக் பின்னாடி. வண்டியோட ஓவரால் வெயிட்டு 166 kg அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸு 149. கொஞ்சம் புவரான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் ஒரு 250cc கேஃபே ரேஸருக்கு. அண்ட் வண்டியோட சீட் ஹைட்டு 842. உயர்ந்த மனிதர்களா சீட் ஹைட்டை பார்த்து சந்தோஷப்பட்டு ஓடி போய் வாங்கி வந்துடாதீங்க. இந்த வண்டி எனக்கே பொம்மை வண்டி மாதிரி இருந்தது ஓட்டும்போது. உங்கள் ஹைட்டுக்கெலாம் இந்த வண்டி தம்மா துண்டு குசும்பாட்டம் இருக்கும். வானா இதுகிட்டே போகாதீங்க, சீட் ஹைட்டை பார்த்து நம்பிடாதீங்க. வண்டியோட சாசி ஸ்டீல் ட்ரெல்லிஸ் ஃப்ரேம் பவுடர் கோட்டட் அண்ட் 2 years standard warranty or 40,000 kilometers whichever you achieve first.
ஃபுல் எல்இடி லைட்டிங் இந்த வண்டியில். வண்டியோட ப்ளஸ்ன்னு பார்த்தா இந்த வண்டியோட யூனிக் ஸ்டைலிங் தான் இதோட அழகே. ஒரு செல்லிங் பாயிண்ட்டே அந்த யூனிக் ஸ்டைலிங் தான். அண்ட் 250cc மோட்டர், பெஸ்ட் இன் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டியூவல் சேனல் ஏபிஎஸ் ஸ்டாண்டாகவே இந்த வண்டியில் வந்துடும். உங்களால் சூஸ்லாம் எதுவும் பண்ண முடியாது. அண்ட் அட் த சேம் டைம் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் பாடி ப்ரொப்போர்ஷன்ஸ் வந்து ஒரு மாதிரி காம்பேக்டாக இருக்கும். பொம்மை வண்டியாட்டம் இருக்குது இந்த வண்டி சுருக்கமாக சொல்லணும்னா. அண்ட் அதுக்கு இந்த வண்டி கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்டு இருந்தாலும் பரவாயில்ல. டியூக் 250 விட இது கம்மி தான். அண்ட் பில்லியன் கம்ஃபர்ட்டு அட உடுப்பா இதுக்கு காமெடி பண்ணிங்க. ஓகே, இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு? இதுவும் பிடிக்கலையா? என்னப்பா நீ பயங்கர கஸ்டமர் இருக்குது இம்ப்ரெஸ் பண்ண. சரி விடு, ஸ்வீடிஷ் வேணாம், எனக்கு இதே மேட்ரு வேணும், ஆனால் ஆஸ்ட்ரியன் தான் வேணும் அப்படின்னா இந்த டியூக் 250 வச்சுக்கோ. இன்னொரு 20,000 ரூபாய் ஜாஸ்தி, அதுக்கு ஒரு பெரிய ஃபியூவல் டேங்க் வரும், இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைட் ரேஞ்ச் வரும். மற்றபடி இந்த வண்டியில் பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா ஆக்சுவலாக உங்களால் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருக்கும், அதுதான். ஒரு மனம் 2 உடல். அடை நிறுத்துடா, பைக் பற்றி மட்டும் பேசுடா, மூட மாற்று. ஓகேப்பா, இந்த 200-250 சிசிலாம் விட்டுருப்பா, ஓவராக துட்டு வச்சுக்கிறியா? ரவுண்டாக ஒரு 3 லட்ச ரூபாய் எத்தா வா, BMW மோட்டராட் போகலாம். தமிழ்நாடு ஹெட்டு பிரசாந்த் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரைபரில் ஒரு ஆள், அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஒரு வாட்டி கமெண்ட் பண்ணார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நேராக மோட்டராட் போகிறோம், துண்டுக்குள்ளே கையை விடுறோம், வரல அப்படியே புச்சி டீல் பேசுகிறோம். ஆனால் எவ்வளோ டீல் பேசினாலும் 3 லட்ச ரூபாய்க்கு கம்மி வராது அந்த வண்டி. And that for you, my friend, is BMW 310R, sophisticated, reverse inclined and engineering marvel. Vilai 2,99,229 rupees. 313cc BS6 compliant electronic fuel injected water cooled engine and 33.52 bhp at 9,250 rpm and 28 newton meter at 7,500 rpm. Single cylinder 80 mm bore, 62.1 mm stroke, 4 valve engine and 10.9:1 compression ratio. 6 speed gearbox, wet multiplate clutch, 11 liter தான் fuel tank capacity, 28 km per liter தான் mileage. ஆனால் performance நல்லா இருக்கும். 308 தான் இந்த வண்டியோட ரைடிங் ரேஞ்சு. அண்ட் டாப் ஸ்பீடு அசால்ட்டாக 140 km per hour போயிடும். 300 mm டிஸ்க்கு முன்னாடி, 240 mm டிஸ்க்கு பின்னாடி, ஃப்ரண்ட்டில் 4 piston அண்ட் பின்னாடி ரியரில் சிங்கிள் piston கேலிப்பர், அலாய் வீல்ஸு, டியூப்லெஸ் டயர்ஸு, முன்னாடி பின்னாடி 17 inch வீல்ஸு, ஃப்ரண்ட்டில் அப்சைட் டவுன் 41 mm சஸ்பென்ஷன் அண்ட் பின்னாடி கேஸ்ட் அலுமினியம் டியூவல் ஸ்விங் ஆர்ம். வண்டியோட ஓவரால் வெயிட்டு 164 கிலோகிராம் தான். அண்ட் வண்டியோட சீட் ஹைட்டு 785. இந்த மொத்த அசம்பிளியையும் ஒரு டியூப்லர் ஸ்பேஸ் ஃப்ரேமில் எடுத்து வந்து உட்கார வச்சுருப்பாங்க. 3 year ஸ்டாண்டர்ட் வாரண்டி ஃபார் அன்லிமிட்டட் கிலோமீட்டர். அங்கே நிற்கிறான் BMW. வண்டியோட குட் ஸ்டஃப் அப்படின்னு பார்த்தா இந்த எலக்ட்ரிக் த்ராட்டில் ரைட் பை ஒயர் வேற மாதிரி ஒரு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ், எக்ஸலண்ட்டான ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ். அண்ட் சிட்டியில் ஓட்டுறதுக்கு செம்ம நிம்பிளாக வேறு லெவலில் இருக்கும். அண்ட் பிரேக்ஸு அப்படி இருக்கும். பேக் ஸ்டெஃப்னு பார்த்தா இன்ஜின் வைப்ரேஷன்ஸு ஹை ரெவ்ஸில் காண்டா இருக்கும். யோ என்னையா BMW நீ இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்க வச்சிடும். அண்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஆக்சுவலி கொஞ்சம் இல்லை ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் டு மெயின்டைனு. அண்ட் சர்வீஸ் ரீச் ஃபார் சர்வீஸ் கொஞ்சம் கம்மி தான். சிட்டிக்கு ஒன்று இருந்தால் பெரிய விஷயம். ஓகே, எப்படி இந்த வண்டியாவது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சா இல்லையா? சரி, இதை விட ஸ்மூத்தான ஒரு இன்ஜின் கட்டவா? ஒரு 13,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும் BMW விட. வாங்க அதை எடுத்துன்னு அப்படியே ஹோண்டா பிக் விங் போகலாம். லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன CB300R வண்டி BMW விட பவர் கம்மி, ஆனால் உங்கூட்டு ஸ்மூத் எங்கூட்டு ஸ்மூத் இல்லை. ஸ்மூச் அவ்வளோ ஸ்மூச்சாக இருக்கும். ஹோண்டா காரம் அதில் கிங்கு. ஆனால் என்ன டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது பின்னாடி உக்காஞ்சிப்பான், ஒரு 2 கிலோமீட்டர் தான் ஓடணும்னு வேறு சொல்லுவான். அங்கே தான் கொஞ்சம் காண்டாகும். அதர்வைஸ் 3,13,319 rupeesக்கு உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு ப்ராடக்ட் 286cc BS6 compliant fuel injected liquid cooled 13.1 bhp at 9,000 rpm and 27.5 newton meter at 7,500 rpm. Single cylinder 76 mm bore, 63.04 mm stroke, 4 valve engine, 10.7:1 compression ratio, 6 speed gearbox, wet multiplate clutch and 9.7 liter தான் fuel tank capacity. அதான் கொஞ்சம் டவுட்டு. மைலேஜ் எவ்வளோ வருதுன்னு தெரில, நானும் ஓட்டி பார்க்கல, ஓட்டி பார்த்தவனே எவனும் சொல்லலை. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டியூவல் சேனல் ABS, 296 mm டிஸ்க்கு முன்னாடி, 220 mm டிஸ்க்கு பின்னாடி, 4 piston caliper and alloy wheels, tubeless tires, முன்னாடி பின்னாடி 17 inch wheels, USD suspension முன்னாடி and 7 step adjustable monoshock பின்னாடி. வண்டியோட வெயிட் ஒரு 300cc பைக்குக்கு 146 kilograms வெயிட்ன்றது வேற லெவல் தான்.
வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 157 mm அண்ட் சீட் ஹைட்டு 801 mm. இது எல்லாமே டைமண்ட் டைப் சாசில் எடுத்துன்னு போய் உட்கார வச்சுருப்பாங்க. ஓரளவுக்கு உயரமாக இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு குள்ளமாக இருக்கிறவங்களுக்கும் இதுக்கு நடுவில் வளர்த்துறவங்களுக்கும் இந்த வண்டி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓட்டவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். 3 years ஸ்டாண்டர்ட் வாரண்டி ஆர் 42,000 kilometers whichever hits you first. அண்ட் ஸ்பெஷல் ஃபீச்சர்னு பார்த்தா ஆக்சுவலாக எனக்கு பெருசாக தெரியல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த வண்டியை நான் மற்ற வண்டிக்கு மாதிரி டீட்டெயிலாக ஓட்டி பார்த்துட்டு அப்புறமா சொல்கிறேன். வேறு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா வேணால் நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எப்படி இது பிடிச்சிருந்ததா? இதுவும் உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ இம்ப்ரெஸ்ஸே ஆகலான்னு அர்த்தம். கம்ஃபர்ட்டு, ஸ்மூத்து, சர்வீஸ் ஸ்டாண்டர்ட்ஸ், பில்ட் குவாலிட்டி, மைலேஜு, சஸ்பென்ஷனு, லாங் லாஸ்டிங்கு, பிரேக்ஸு, டார்க்கு எதுவுமே உன்னை இம்ப்ரெஸ் பண்ணலன்னா உன்னை ஒரே ஒரு விஷயந்தான் இம்ப்ரெஸ் பண்ணும். பவர், ஸ்டோன் கோல்டு பவர். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 19,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்து டேபிளில் வை. டோட்டல் INR 3,33,000 approximately and meet the beast Duke 390. 373.2cc BS6 compliant fuel injected liquid cooled engine, 42.9 bhp at 9,000 rpm and 37 Newton meter at 7,000 rpm. Single cylinder, 89 mm bore, 60 mm stroke, 4 valve engine and 12.88:1 compression ratio. பார்த்ததிலே வெறித்தனமான பேய் புச்சை இன்ஜின் இதுதான். 6-speed manual gearbox, PASC anti-hopping slipper clutch mechanically operated, 13.5 liter fuel tank capacity, 25 km/L கட்சதுன்னா பெரிய விஷயம். அண்ட் ரைடிங் ரேஞ்சு 344 km per tank. switchable ABS. இந்த வெறித்தனமான பேய்புச்ச பர்ஃபார்மன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு 320 mm டிஸ்க்கு முன்னாடி அண்ட் 230 mm டிஸ்க்கு பின்னாடி. ஃப்ரண்ட்டில் 4 piston radial fixed calipers அண்ட் பின்னாடி ரியர் சிங்கிள் piston floating type. அண்ட் அலாய் வீல்ஸு, டியூப்லெஸ் டயர்ஸு, 17-inch வீல்ஸு முன்னாடி அண்ட் பின்னாடி. சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் WP Apex 43 அண்ட் பின்னாடி WP Apex மோனோஷாக். வண்டியோட ஓவரால் வெயிட்டு 167 கிலோ தான். அண்ட் வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 175 mm. இந்த வண்டியை வச்சுக்கிட்டு நம்ம ரோட் வாரியர் சுரேஷ் நார்த் இந்தியா, ஸ்பித்தி, கிலார், கிஸ்துவார்னு அடிச்சு நோக்கிட்டு வந்துக்கிறாப்புல. சூப்பர் வண்டி இது. அண்ட் வண்டியோட சீட் ஹைட்டு 830. அங்கே தான் எனக்கு பெரிய டவுட்டே. அவர் ஹைட்டுக்கும் இந்த பைக்குக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் இன்னமா சீன் போட்டுக்கிறார் தெரியுமா? வேறு லெவலில் அந்த மனுஷன். ஸோ 830 mm சீட் ஹைட்டில் ஒரு குள்ளமான மனிதரால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா டிப்பிட்டோ ஆச்சு வச்சுக்கோங்க. குள்ளமான மனிதர்கள் அதுக்காக இந்த வண்டியை ஒதுக்கிடாதீங்க. அண்ட் உயர்ந்த மனிதர்களா வண்டி பக்காவாக ஃபிட்டாகவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மொத்த அசம்பிளியும் ஸ்டீல் டெல்லிஸ் ஃப்ரேம் பவுடர் கோட்டரில் எடுத்துன்னு போய் உட்கார வச்சிருப்பாங்க. 2 years ஸ்டாண்டர்ட் வாரண்டி ஆர் 30,000 kilometers whichever hits you first. வண்டியோட சூப்பரான ஃபீச்சர் ஏதாச்சும் ஒன்று சொல்லு அப்படின்னா அந்த TFT கலர் டிஸ்பிளே தான். பார்க்க போரே அடிக்கிறது. குட் ஸ்டஃப் அப்படின்னு பார்த்தா ஒரு பவர் பேக்டான 373cc இன்ஜின், ஃபுல் TFT இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் அண்ட் ABS-ஐ நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆஃப் ரோடிங்கில் வேணால் என்ஜாய் பண்ணலாம் ஓரளவுக்கு. அண்ட் நெகட்டிவ் ஸ்டஃப்னு பார்த்தா வண்டி கொப்பன்னு சூடாயிடும். அப்படியே காலுக்கு நடுவில் ஒரு மாதிரி பார்பிக்யூ தான். அண்ட் சீட்டு கிராம்ப்டாகவே இருக்கும். மனக்கட்டை இந்த வண்டிங்க. இதுவும் சரி, டியூக் 250யும் சரி, டியூக் 200ம் சரி, சீட்டு நல்லாவே இருக்காது. அண்ட் ரைடு ஸ்டிஃபாக இருக்கும். அப்படியே வரப்பாக இருப்பார் அவர். ப்ளஷ்ஷியாகவே இருக்காது. சஸ்பென்ஷன் சும்மா பொங்குன்னு இறங்கும். சஸ்பென்ஷன்லாம் இதில் பள்ளத்தில் கொஞ்சம் உஷாராக தான் ஓட்டணும். எப்பா ஓகேப்பா அவ்வளோதான்ப்பா. இதில் ஏதாச்சும் ஒரு பைக் எடுத்துன்னு நீ சந்தோஷமாக இரு. இதில் எந்த பைக் உங்கள் சாய்ஸு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க. வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பி வைங்க. ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ், காலனின்னு உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் தள்ளிவிட்டு வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுற உங்கள் நண்பர்களுக்கு நல்ல பைக்காக சூஸ் பண்ண சொல்லுங்கள். என்ன பண்ணாலும் பண்ணலினாலும் பரவாயில்ல, எப்பவுமே ஹாப்பியாக ஜாலியாக ஃபன்னாக இருங்க. அதுதான் எனக்கு வேணும். முயற்சியின் வலிமை முயன்றவனுக்கு தெரியும், பயிற்சியின் வலிமை பயின்றவனுக்கு தெரியும். முயற்சியுமின்றி பயிற்சியுமின்றி வென்ற வேந்தனுக்கு வலியும் வலிமையும் அப்படின்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது. அது என்றுமே புரியாது. ஓகேவா? இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான்.